வணக்கம். வெல்கம் டு ராஜா ஜோதிடம். இன்னைக்கு நம்ம விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்துல சனி பகவான் வக்கர கதியில் இருக்கிறாருங்க. இந்த வக்கரம் அடைஞ்சிருக்கிற சனி பகவான் என்ன மாதிரியான மாற்றங்களை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கொடுக்க போறார் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. உங்களுக்கு சனி பகவான் 3ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் அவர் 5ஆம் இடத்துல வக்கர கதியில் இருக்கிறாருங்க. அப்போ முதல்ல வேலை இல்லாத நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கொஞ்சம் வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்க நினைச்சுன்ன எடுத்த உடனே ஒரு கம்பெனி அப்ளை பண்றீங்க, உடனே கிடைக்கிற மாதிரியான அமைப்பில் கொஞ்சம் போராட்டம் கலந்த ஒரு வெற்றியா தான் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது இருக்குது இறுதியில, ஆனா கொஞ்சம் போராட்டம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. என்ன ரீசன் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு போராட்டம், ஒரு ரொம்ப எஃபோர்ட் போடணும். உங்க சைட்ல ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது அதிகமா இருக்கணும். நீங்க யோசிக்கலாம், சார் என் கூட தான் சார் இருக்கான், அவன் சும்மா அப்ளை பண்ண அவன் போயிட்டான்னு அவன் நேரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் போராட்டம் இருந்தாலும் கண்டிப்பா இறுதியில வெற்றி அப்படிங்கிறது உறுதியா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வேலையில இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் வேலை பளு அப்படிங்கிறது அதிகமா இருக்குங்க. சரிங்களா? கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஒர்க் டார்ச்சர் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்குதா செய்யும். ஒர்க் லோட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். கொஞ்சம் நீங்க அதையும் டேக் கேர் பண்ணிட்டு ஹெல்த்தையும் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்பவுமே ஒர்க்னே இருக்காதீங்க. கொஞ்சம் என்ஜாய்மெண்ட், ஹாபிஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டோட இருங்க அப்படிங்கிறத சொல்றேன். சரி, ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதத்துல ஏதோ ஒரு கிரீன் சிக்னல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல கண்டிப்பா இருக்குதுங்க. ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சூரிய பகவான் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இந்த 10ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் இருக்கிறாருங்க. அவரோட சூரிய பகவான் இணைந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பின்தொடர்ந்தே புதன் பகவானும் பயிற்சி ஆவாரு. அப்ப இந்த சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் இவங்கள சிம்ம ராசியில உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு நல்ல பதவி அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஒரு இன்கிரிமெண்ட், ஒரு ப்ரொமோஷன், ஒரு நல்ல அந்தஸ்தான ஒரு கௌரவம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அதுக்கு ஈக்குவலான ஒரு பதவி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவானும் வக்கரகதியில் இருக்கிறாருங்க. உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்குது, ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது இருக்குது. அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த ஆகஸ்ட் மாதத்தை ஈஸியா டேக் ஓவர் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி தொழில் செய்யற நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல தொழில் அமோகமா இருக்குங்க. இந்த டைம் பீரியட்ல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. உங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச வலிமையோடு இருக்கிறாருங்க. இந்த டைம் பீரியட் ஒரு முயற்சி பண்றீங்க, நல்லா இருக்குங்க. சரிங்களா? பொருளாதாரமும் நல்லா இருக்குது. வக்கரம் அடைஞ்ச சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. கண்டிப்பா நல்லா இருக்குதுங்க. வருமானம் 11ஆம் இடத்தை பார்க்கிற, அப்படி 11ஆம் இடம் அப்படின்னாவே லாபஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. அப்போ பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நான் கனவுல இருக்கிறேனா இல்ல நனவுல இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிப்பீங்க. பட் இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குது. நீங்க தான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி அதுக்கான ஒரு பொசிஷனுக்கு நீங்க தான் போகணும். டைம் நல்லா இருக்குது, ஆனா நீங்க தலைகீழாத்தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அதுக்கு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. விருச்சிக ராசி என்பர்கள் எப்பவுமே கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விருச்சிக ராசி என்பர்களை. சரிங்களா? அதனால நீங்க நல்லா இருப்பீங்க. அடுத்தடுத்த லெவலுக்கான மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்தே தெரிய போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பா சக்சஸ் அடைவீங்க. சரிங்களா? பொருளாதாரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா 2ஆம் அதிபதி குரு பகவான் உச்ச வலிமையோடு இருக்கிறாருங்க. அப்படிங்கிறதுனால பணப்பிழக்கம் அதிகமா இருக்கும். 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. வக்கரம் அடைகிற சனி பகவான் உங்களோட 11ஆம் இடத்தை பார்க்கிறார். நல்ல அமைப்புங்க. இந்த டைம் பீரியட்ல பொருளாதாரம் கண்டிப்பா படிப்படியா முன்னேறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து ஃபேமிலியில மட்டும் ஒரு சின்ன சிக்கல் அப்படிங்கிறது இருக்குது. அதை நான் எப்போ அப்படிங்கிறத சொல்றேன். எப்படி என்ன மாதிரி விஷயங்கள் ப்ராப்ளம் ஏற்படும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தா அவர் 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. தேவையில்லாத வீண் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ஏற்படும். பட் இருந்தாலும் இந்த வக்கரமடைஞ்ச சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களை கொஞ்சம் ஓரளவு கூல் டவுன் பண்ணி உங்களை சமாதானப்படுத்தி வச்சிருவாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ தேவையில்லாத வீண் பேச்சுவார்த்தைகளை பேச வேண்டாம், ஆர்குமெண்ட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறத விருச்சிக ராசி அன்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து திருமணம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைம் பீரியட்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு வரணும் அமையுங்க. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி யாருங்க? சுக்கிர பகவான். அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ நீங்க ஒரு விஷயத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க,
ஒரு வரனை வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க. அது அருமையான ஒரு காலகட்டமா இருக்குது. குரு பகவான் வலிமையோடு இருக்கிறாரு. உங்களுக்கு 7ஆம் அதிபதி யாருங்க? சுக்கிர பகவான். அவர் 11ஆம் இடத்துல உங்களுக்கு புதனோட வீட்டுல இருக்கிறாரு. அதுவுமே நல்ல மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. வக்ரம் பெற்ற சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்போ டக்குன்னு உங்களுக்கு அதுக்கான வரனை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்கிறாரு. நீங்க தயாரா அப்படிங்கிறத விருச்சிக ராசி நண்பர்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்கு அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப்ல மட்டும் கொஞ்சம் பிரச்சனை நிறைய இருக்குது. கொஞ்சம் இல்ல, ரொம்ப நிறைய இருக்குது. என்ன சார் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா, 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருங்க. அந்த 4ஆம் அதிபதி யாருன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான். அவர் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மேரேஜ் ஆனவங்களா இருந்தாலும் சரி, மேரேஜ் ஆகாதவங்களா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல ஒரு தேர்ட் பர்சன் இன்வால்வ்மெண்ட்னால பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு அஃபேர்னால ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஏற்படும். அஃபேர் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பாஸ்ட் முடிஞ்சிருக்கும், ஒரு எக்ஸ் போயிருப்பாங்க, மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. வாட்ஸ்அப்ல ஹாய் ப்ரோ அப்படின்னு அனுப்புவாங்க, மறுபடியும் அந்த சேட்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டே போவீங்க. இப்போ பிரசன்ட் இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த சேட் எடுத்து படிச்சு பார்ப்பாங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு ஃபியூச்சரே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து யார் வேணாலும் உங்களை அப்ரோச் பண்ணலாம். பட் நீங்க உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்துக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லாத வீண் அவப்பெயர் வரும் அப்படிங்கிறத விருச்சிகராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் மாட்டினடா பம்பர் கட்ட மண்டையம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுல மாட்டிக்குவீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க, சரிங்களா? இதுக்கு அடுத்து மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த டைம் பீரியட் அருமையா இருக்குதுங்க. இந்த 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுக்கு குரு பகவான். அவர் 9ஆம் இடத்துல உச்ச வலிமையோடு இருக்கிறாருங்க. நல்லா இருக்குதுங்க. சூரியன் புதனோட காம்பினேஷன்ல 9ஆம் இடம், அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு படிப்பு நல்லா இருக்குது. மாணவர்களுக்கு அடுத்தடுத்த விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும், நிறைய கனவுகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம்ல எந்த ஒரு தடை அப்படிங்கிறதே இந்த மாதத்துல எதுவுமே இல்லை, சரிங்களா? இந்த டைம் பீரியட்ல திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஆனா எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அருமையான ஒரு காலகட்டமா இருக்குது. சில பேர் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவீங்க. இதுக்கு அடுத்து பெண்கள் இல்லத்தரசிகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, அப்பாடா நம்ம பாயிண்ட்டுக்கு வராப்படுறா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. நான் என்ன சொன்னேன்னா, வீண் ஆர்குமெண்ட்டையும் முன்கோபத்தையும் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா போதும். மற்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்குதுங்க. ஆனால் இந்த டைம் பீரியட்ல ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், ஓகே, அந்த ஆசையெல்லாம் இருக்குது, புரியுது. ஆனா அவசரப்பட வேண்டாம். அந்த 4ஆம் அதிபதி வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால அவசரப்பட வேண்டாம். பொறுமையா கமிட்மெண்ட் கொடுங்க, பொறுமையா லோன் எடுங்க. இதெல்லாம் அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கறத மட்டும் சொல்றேன், சரிங்களா? ஏன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால பெருத்த கடனை கொடுத்துருவாரு. ஸோ கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு உங்களோட விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி உங்களோட லெவல் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நல்லா இருக்குதுங்க. நெகட்டிவ் எல்லாம் இல்லை. ஆனா சில விஷயத்துல நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட விழிப்புணர்வோட இருந்துட்டு நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இதுக்கு அடுத்து ஹெல்த் ட்ரபிள்ஸ்ன்னு பாத்துக்கிட்டோம்னா இந்த டைம் பீரியட்ல பெருசா எந்த ஒரு ட்ரபிளும் இல்லை, சரிங்களா? ஆனால் வயிறு சம்பந்தப்பட்டது, அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு வக்கரகதியில் இருக்கிறாரு, சரிங்களா? இதெல்லாமே எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வண்டி வாகனம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டுங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் அதிபதி யாருங்க? சனி பகவான். அவரு வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால ஓவர் ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு நைட் டிரைவ் போகாதீங்க. ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. சில பேர்த்துக்கு இந்த மாதிரி பிபி பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது கொஞ்சம் ரைஸ் ஆகலாம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி பெரிய ட்ரபிள் இல்லை. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வண்டியில எடுத்தாவே போதும், டக்குனு 100ல பறக்கிறது அதெல்லாம் வேண்டாம். அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கண்ட்ரோல்டா போங்க. கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. உங்க ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதுக்கு அடுத்து வந்து சீனியர்ஸ்க்குலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த டெம்பர் நல்லா இருக்குதுங்க. குடும்பம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, ஆனா பிரச்சனை இருக்குதே சார் அப்படின்னா, அந்த பிரச்சனை படிப்படியா சால்வ் ஆகுங்க, சரிங்களா? பிரச்சனை இருக்குதான், குடும்பத்திலயா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கடன் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இல்ல வந்து ஏதோ ஒரு கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்குது, அது சால்வ் ஆகுங்க. கொஞ்சம் பொறுமையோடு இருங்க, கொஞ்சம் அப்ரோச் பண்ணுங்க. மாதத்தோட பிற்பகுதியில நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத நீங்க விருச்சிக ராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், அவரோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் உங்களோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.